உங்கள் இரத்தத்தை சிந்தாதீர்கள், உங்கள் வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாதீர்கள் என்று நாங்கள் உங்களிடம் உடன்படிக்கை எடுத்தபோது, நீங்கள் அதை சாட்சிகளாக இருந்தபோது ஒப்புக்கொண்டீர்கள். உங்கள் வேலிலே விட்டு உங்களுடையதை பின்பற்றிகள் போய், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவர்களுக்கு உதவுபவர்கள். அவர்கள் உங்களிடம் கைதிகளாக வந்தால், அவர்களை வெளியேற்றுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தாலும், நீங்கள் அவர்களை மீட்டுக் கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் அவற்றில் சிலவற்றை நம்புவீர்களா? நீங்கள் வேதத்தின் சில பகுதிகளை நம்பவில்லை. எனவே உங்களில் அவ்வாறு செய்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் அவமானத்தைத் தவிர வேறு என்ன கூலி உள்ளது? மேலும் மறுமை நாளில் அவர்கள் கடுமையான வேதனைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வதைப் பற்றி அறியாதவன் அல்ல. அவர்கள்தான் மறுமைக்கு ஈடாக இந்த உலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். எனவே அவர்களின் தண்டனை குறைக்கப்படாது, அவர்களுக்கு உதவி செய்யப்படவும் மாட்டாது. நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், அவருக்குப் பிறகு அனுப்பினோம். மேலும் மரியமின் மகன் இயேசுவிடம் தூதர்களை அனுப்பினோம். மேலும் அவருக்குத் தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். பரிசுத்த ஆவியைக் கொண்டு அவருக்கு ஆதரவளித்தோம். உங்கள் ஆன்மாக்கள் விரும்பாத ஒன்றியால் ஒரு தூதர் உங்களிடம் பெருமை பேசுகிறாரா? ஒரு கூட்டத்தினரை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள், ஒரு கூட்டத்தினரை கொல்லுகிறீர்கள். மேலும் அவர்கள் மூடப்பட்டுவிட்டன என்று கூறுகிறார்கள். மாறாக அவர்களின் நம்பிக்கையின்மைக்காக அல்லாஹ் அவர்களை சபித்துவிட்டான்.